முன்னொரு காலத்தில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் தன்னை எப்போதும் ஒரு பலவீனமானவனாக எண்ணினான். தான் ஒரு பலசாலியாக மாற வேண்டும் என கடவுளிடம் தினமும் முறையிட்டான். அன்றொரு நாள் அவன் பாறையை செதுக்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு ஒளி பாறையின் இடுக்கிலிருந்து தோன்றியது. அது அவனிடம், மகனே, உன் வேண்டுதல் நிறைவேறியது. நீ இந்த உலகில் யாராகவும் எதுவாகவும் மாறலாம் என்று கூறி மறைந்தது. சிந்தித்தவன் தன்னை ஒரு மாமன்னனாக மாற்றிக்கொண்டான். தன்னை பலம் வாய்ந்தவனாக எண்ணினான். அப்போது அவனை சூரிய ஒளி தாக்கியது. மன்னனை விட சூரிய ஒளி பலம் வாய்ந்தது என்று எண்ணி கோபத்தில் தன்னை சூரியனாக மாற்றிக்கொண்டான். மக்களை சுட்டெரித்தான். அப்போது அவனை மேகம் மறைத்தது. உடனே மேகம்தான் பலம் வாய்ந்தது என்று எண்ணி தன்னை ஒரு மேகமாக மாற்றிக்கொண்டான். அப்போது காற்று அவனை நகர்த்தியது. அவனால் காற்றை எதிர்கொள்ள முடியவில்லை. உடனே தன்னை காற்றாக மாற்றி பறந்தான். பறந்தவன் ஒரு பாறையில் மோதி கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் பாறைதான் பலம் வாய்ந்தது என்று எண்ணி தன்னை ஒரு பெரிய பாறையாக மாற்றிக்கொண்டான். பாறையாக மாறிய அவன் அங்கே அவனது ஒளி மற்றும் சுத்தியல் இருப்பதைக் கண்டான். இந்த பாறையையே செதுக்கும் சிற்பி நாம் தான் பலசாலி என்று உணர்ந்தவன் தன்னை மீண்டும் சிற்பியாக மாற்றிக்கொண்டான். இப்போது உலகில் தான் பலசாலி என்று எண்ணியவன் மகிழ்ச்சியாக அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். இப்போது அவன் புரிந்து கொண்டது ஒன்றுதான். இந்த உலகில் யாரும் யாரை விட பலசாலி அல்ல. அவரவர்க்கென்று தனித்தனி குணம், திறமை உண்டு.